அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா, டபுள் ஆக்குபென்சி இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். சாமி அருளால் ஒருத்தங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை என்னென்னா அர்த்தநாதீஸ்வரர் மாதிரி இருக்குது. அதாவது காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரை பொண்ணாகவும், அப்புறம் சாயங்காலம் 6 மணிலேருந்து காலைல 6 மணி வரை பையனாகவும் இருக்குது. ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா கடைக்கு போகிறப்ப 2 பேருமே இறந்துடுறாங்க. இது காலையில் இருக்க அந்த பொண்ணு தான் கொள்ளி வைக்கிறா. நைட்டு இருக்க பையனுக்கு இந்த விஷயம் அடுத்த நாள் நைட்டு தான் தெரிய வருது. இதனாலேயே அந்த பையனுக்கு இந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை. இந்த பொண்ணுக்கும் அவனை கண்டாலும் பிடிக்கவே இல்லை. நம்ம 2 பேரும் இனிமேல் தனித்தனி, நீ வேறு நான் வேறு, உன் உலகம் வேறு என் உலகம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும், அதாவது அந்த பொண்ணும் பையனும் இருக்க அந்த உடல் கிளம்பி சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க ஒரு இது ஜெனட்டிக்கை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அவங்க பையன் பாரில் வேலை செய்கிறான். அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பையனை அந்த பொண்ணுக்கு பிடிச்சி போயிடுது. அந்த பாருக்கு அடிக்கடி விசிட் பண்ணுற ஒரு பொண்ணை அந்த பையனுக்கு பிடிச்சி போயிடுது. பாரில் கணேஷ் ஃப்ரெண்ட் ஆகிடுறாரு அந்த பையனுக்கு. ஒரு நாள் 2 பேரும் சரக்கு போட்டு நைட்டு அந்த பையன் வீட்டை தூங்குறாங்க. விடிஞ்சு பார்த்தா அவள் பொண்ணாக இருக்கா. உடனே கணேஷை விடிவி கணேஷை விரட்டி விட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு நாள் அந்த பொண்ணு வேலையை விட்டு போகும்போது அவனோட பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறான். வீட்டுக்கு வந்தோடனே 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ண சாயங்காலம் 6 மணி ஆயிடுது. அப்போ அந்த பொண்ணு திடீர்னு பையனை மாறிடுறான். அப்போ அந்த பையன் கன்ஃபியூஸ் ஆகிடுறான். கன்ஃபியூஸ் ஆகிட்டு பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுறான். அப்போ அந்த நைட்டு பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு நாள் வீட்டுக்கு வரேன். வீட்டை பொம்பளைங்க ஐட்டம்ஸ் இன்னர்வியர்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அவளும் ஒரு நாள் பயந்து போயிடுறான். இவங்க 2 பேருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தா அந்த பையன் புரிஞ்சுக்கிறான். ஜெனட்டிக் இருக்கிறனால அவன் புரிஞ்சுக்கிறான். அந்த பொண்ணு இன்னும் புரிஞ்சிக்கலை. அந்த பையன் புரிஞ்சனால அந்த பொண்ணு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த பையனும் அந்த பொண்ணு ஒரு நாள் ஒன்றா இருந்துடுறாங்க. ஒன்றா இருந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல நைட்டு சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்தா அவள் பையனாக மாறலை. திரும்ப 4 நாள் கழிச்சு தான் பையனாக மாறினான். மாறி என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த அந்த பொண்ணோட லவர்கிட்ட போய் விசாரிக்கிறான். அப்போ தான் தெரிய வருது, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்ததுக்கப்புறம் உன்னோட ஜீன் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அது தெரிய வருது. அதாவது எப்போது கோவப்பட்டா பையனாகவும், அந்த பையன் கோவப்பட்ட பொண்ணாகவும் இப்படி மாறுற மாதிரி இப்போ மாறிட்டாங்க. இந்த விஷயம் அந்த நைட் பார் வேலை செஞ்ச அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிய அவளும் ஓகே அக்செப்ட் பண்ணிடுறான். இப்போ என்ன இந்த பொண்ணு வேலை செஞ்ச அந்த ஜெனட்டிக் கம்பெனியோட எம்டி இருக்கார். அவர் என்னென்னா அவர் தான் இந்த குழந்தைக்கு அவளுக்கு பிரசவம் பார்த்தவர். இந்த குழந்தைய வச்சு ஆராய்ச்சி பண்ண நினச்சாரு. அப்போ இவங்க அம்மா அப்பா இவளை கூட்டிகிட்டு தப்பிச்சு போயிடுவாங்க. இப்போ திரும்ப வந்திருக்க விஷயம் தெரிஞ்சு இவரை எப்படியாவது பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி இவர் முடிவு பண்ணியிருக்காரு. அப்போ அங்கே உள்ள எம்டியெல்லாம் அடித்து போட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு டேப்லெட் மாதிரி சாப்பிட்டா ஒரு நாளைக்கு அப்புறம் பையன் பொண்ணாகவும், பொண்ணு பையனாக மாறுறது. உடனே அந்த மெடிசன் போட்டு அப்படி மாறிடுறாங்க. இந்த பையனும் அந்த பொண்ணும் ஒரே உடம்புல இருக்கவங்க ஃபோன் மூலமாக தான் சேட் பண்ணிப்பாங்க. கடைசியில் என்னன்னா அந்த பொண்ணை கடத்தி போயிடுவாங்க அந்த எம்டி. கடத்தி போயிட்டு உன் மேலே இப்போ ஆராய்ச்சி பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஒரு ஊசி எடுத்து குத்த வருவார். அப்போ திடீர்னு அவன் பையனாக மாதிரி எல்லாரையும் அடித்து போட்டுறான். அடித்து போட்டவன் அந்த வில்லன் கடைசியாக அந்த ஊசியை அவன் உடம்புல குத்திடுவான். உடம்புல குத்தின சைடில் போகிற ஒரு எலக்ட்ரிக் ஒயர் எடுத்து அவன் உடம்புல வச்சு அவன் பொண்ணாக மாறிடுவான். உடனே அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவாங்க. அட்மிட் பண்ணதுக்கப்புறம் ஹார்ட்டு ஃபெயிலியர் ஆச்சு, ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் வேணும்னுவாங்க. உடனே எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஆட்டை கொண்டாந்து வச்சுருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் அவள் பொண்ணாகவே இருந்துருவாள். அவள் பையனாகவே மாற மாட்டான். உடனே அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் கொஞ்சம் வருத்தப்படுவாள். உடனே இப்போ அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை சொல்லுவாள், நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாள். உடனே அந்த பொண்ணு அந்த ஐடி அந்த ஜெனட்டிக் கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த பையனும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. நன்றி.